மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த லெந்து கால தியானத்தினுடைய 25ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 25ஆம் நாளுக்குரிய ஒரு தலைப்பு எல்லாம் இயேசுவுக்கு. இதனுடைய ஆதார வசனம் மார்க் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களை வாசிக்கிறேன். 2 நாளுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில அப்படி செயலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்க ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதல் என்ற உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விஸ்னம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாய் கிரகத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானே எப்போதும் உங்களிடத்தில் இரு. இவள் தன்னில் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாராம். நமது நேரத்தை, நம்முடைய பணத்தை ஏழைங்களுக்கு நாம் என்ன செய்யறோம்னா ரொம்ப செலவு பண்றோம். ஆண்டவருக்கு எப்படி எந்த நேரத்தை நம் பணத்தையும் கொடுப்பது சொல்லி முதலாவது வேத தியானத்திலும் ஜபத்திலும் ஒவ்வொரு நாளும் தேவனோட நேரத்தை செலவிடணுமா. ரெண்டாவது, விளையாடுறோம், டிவி பார்க்குற நேரத்தை தியாகம் செஞ்சு ஆலயத்திற்கென வேத பாட வகுப்புக்கோ இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளலாம். மூணாவது, உன் பணத்தையும் உன் பணத்தில் வேதாகம் விளக்குவரை நூல்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அவருடைய சீடனாக நீ வளர உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் கடவுளுடைய ஊழியர்களுக்கு ஊக்கம் அளித்து உபசரித்து நம்ம ஹெல்ப் பண்ணணுமா. இந்த 4 காரியம் செஞ்சால் போதும். அதாவது எப்பொழுது பாடங்களை நம்ம படித்து கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களை வற்புறுத்துறலாலாம் என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் விளக்கி சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த எல்லாம் இயேசுவுக்கே என்ற தலைப்பிலே தியானிக்கும்படியே கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்.